வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் சிகாமணி அவர்களும் பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய நாளில் பல்வேறு செய்திகள், முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை முன்னேற்றத்தில் தொடங்கி இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் சமீபத்தில் நடந்த கொலைகளுக்கு காரணமானவர்களை காவல்துறை கண்டுபிடித்த செய்திகள் இருக்கு. அதே சமயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமாக இருக்கு தமிழ்நாட்டில், குற்றச்செயல்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை கட்சி தலைவர் சுமத்திய செய்திகளும் இருக்கு. குற்றவாளிகளை குற்றம் செய்தவர்களாக காவல்துறை கருதக்கூடியவர்களை கைது செய்த செய்திகளில் ஒரு செய்தியில் நாளிதழ் தலைப்பு போட்டிருக்காங்க, 3 நேபாளிஸ் ஒர்க்கர்ஸ் அரெஸ்டட் ஃபார் டி நகர் மர்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பக்கத்துலேயே இன்னொரு கேஸுக்கு 2 ஹெல்ட் இன் சிமிலர் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு கேஸில் ஃப்ரெண்டு ஹெல்டு ஃபார் கில்லிங் அட்வொகேட்னு போட்டிருக்காங்க. அதில் வெறும் ஃப்ரெண்டு, இதில் 2 வெறும் எண்ணிக்கை, இதில் 3 நேபாளிஸ் ஒர்க்கர்ஸ் அரெஸ்டட் ஃபார் டி நகர் மர்டர்னு போட்டிருக்காங்க. இந்த 3 செய்திகளையும் தலைப்பை பார்க்கும்போது என்ன உணர்வு வருது? அதாவது இந்த குற்றங்கள் அதோட செயல்பாடுகள் அதிகரிச்சிருக்குன்றதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் சொல்ல முடியாது. உதாரணமாக இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருச்சு. இப்போ சமீப காலத்தில் 9 கொலை ஒரு வாரத்தில் நடந்துருச்சு அப்படின்றது ஒரு அந்த தீபாவளி தொடங்கி நடந்துருச்சுன்றது இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருன்ற ஒரு புகார் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் பல்வேறு காரணங்களில் இந்த மாதிரி உறவுகளில் பிரச்சனைகள் அதிகமாகிருச்சு. குடும்ப உறவுகள்னாலும் சரி, மற்ற உறவுகள்னாலும் சரி, ஒரு கண்ணோட்டம் எப்படின்னா, ஒரு லாப நோக்கத்தோடு எந்த பிரச்சனையும் அணுகிறது உறவுகளை, அல்லது ஆதாயத்துக்காக கொலைகள் செய்வது அப்படின்னு அதிகரிச்சிட்ருக்கு. அந்த போக்கு அதிகரிச்சிருக்கு தமிழகத்தில் அப்படின்றது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த 3 நேபாளிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, இது வெளி மாநிலத்தவர் இங்கே வந்துட்டனால தான் இங்கே இப்படி நடக்குது, குற்றங்கள் நடக்குன்ற மாதிரி ஒரு சிந்தனை தர்ற மாதிரி இந்த ஹெட்டிங் போட்டிருக்காங்க. இதை நான் இப்போ உதாரணமாக பெண் ஆண் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இது நேபாளிஸ் அப்படின்னு போடுறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. இது குற்றத்தை தான் பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோடு சொல்லும் போது இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே சந்தேகத்தோடு பார்க்கப்படுகின்றவர்கள் வேறு மேலும் சந்தேகம் அதிகரிக்கும். இது மாதிரி வேலை தேடி வந்தவர்கள் பல பேர் வாழ்க்கையை தேடி வந்தவங்களுக்கு இது ஒரு நெருக்கடி உண்டாக்கும். இது ஒரு இன்சென்சிட்டிவ் ரிமார்க்னு சொல்லணும். இதை ஊடகங்களே செஞ்ச ஒரு பொது புத்தியில் இருக்கிறாங்களே, வெளியில் இருக்கவங்க பேசிக்கிறது மைக்ரண்ட் லேபர் நாளை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஊடகங்களும் அதே மாதிரி போடுறது ஒரு பெரிய மோசமான போக்குன்னு நான் நினைக்கிறேன். ஊடகங்கள் போட்டால் அது இன்சென்சிட்டிவ் ரிமார்க்னு சொல்கிறோம். ஆனால் சில குற்றங்களில் வெளிநாட்டிலேருந்து இங்கே பணி செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கங்கிறத வச்சு காவல்துறையே இது போன்ற விஷயங்களை வலியுறுத்தும் போது எப்படி அதை பார்க்க முடியும்? அவங்க உங்களுடைய வீடுகளில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்களாங்கிற தகவல்களை காவல்துறையில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாரையும் பற்றி சரியான ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி நிறுவனங்களுக்கு சொல்கிறாங்க. இது எல்லாமே வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களை கண்காணிக்க வேண்டுங்கிற உணர்வு எங்கேருந்து வருது? அதான் ஒரு ஒடுக்குமுறையான ஒரு அணுகுமுறை தான். அதாவது வெளியிலிருந்து வந்தவங்க தான் தப்பு செய்வாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் போலீஸுக்கே இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் இது வருது. இன்னும் இந்த வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களை நம்ம தவிர்க்க முடியாது. வெளி மாநிலங்கள் தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா துறைகள்லையும் அவங்களுடைய சேவை நமக்கு தேவைப்படுது. அப்படி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நிலைமையை வச்சுக்கிட்டு அவர்கள் மேலே சந்தேக கண்ணோட பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை போலீஸ் தரப்புலேருந்து தரப்பட்டுச்சுன்னா அது சரியான போக்கு இல்லை. அது எந்த வகையில் ஒரு ஆரோக்கியமாக எல்லா சமூகத்துலேயும் எல்லா நாடுகள்லையும் மைக்ரண்ட் ஆகிறதுன்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு உலக இதில். அப்படின்னு ஒருத்தர் சந்தேகப்படுறது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட போலீஸோ இல்லாட்டி ஊடகங்களோ அணுகிறது, அல்லது சில அமைப்புகள் கூட இவங்களுக்கு ரேஷன் கார்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன ரீதியான ஒரு உணர்ச்சிகளை தூண்டுறது, அந்த வகையில் பிரச்சனை அணுகிறதுன்றது சரியான அணுகுமுறை இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிர்வாக ரீதியான அமைப்புகளோட
ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கூடுதல் கண்காணிப்போட பார்த்துட்டு இருக்கிற ஒரு பத்திரிகையாளர், எப்படி பார்க்குறீங்க இது போன்ற செய்திகளை? இது போன்ற சம்பவங்களில் வெளிமாநிலத்தவர்கள் பங்கேற்பது அல்லது ஈடுபடுவது என்பது அதை தனித்து பார்க்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி முக்கியமாக லா என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யக்கூடியவர்களுக்கு, சட்டத்தை அமலாக்குபவர்களுக்கு இருக்கிறது. அது காவல்துறையாக இருக்கலாம், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அவர்களுக்கு இருக்கிறது. அதற்காக அவர்கள் ஒரு கம்யூனிட்டி ப்ரொஃபைலிங், மைக்ரண்ட் ப்ரொஃபைலிங், அந்த மாதிரி அவர்களை பதிவு செய்வது, வெளிமாநிலத்தவர்களை பதிவு செய்வது என்கிற ஒரு நடவடிக்கையில் ஏற்கனவே இறங்கி அது முழுமையாக வெற்றி பெறவில்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு திருப்பூர், சென்னை உட்பட தமிழ்நாட்டிலே வெவ்வேறு இடங்களில் அவருடைய எண்ணிக்கை 20 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிறது என்று இதை கணக்கெடுத்த ஆய்வாளர் மதுமிதா தத்தா என்கிற ஆய்வாளர் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை கணக்கெடுத்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க 20 லட்சத்துக்கும் அதிகமாகவே தான், 2 மில்லியனுக்கு அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நல வாரியங்கள் இருக்கின்றன, கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம், இது போன்ற இவர்களுக்கான நல வாரியங்கள், ஒர்க்கர்ஸுக்கான, உழைப்பாளிகளுக்கான நல வாரியங்களில் அவர்களை பதிவு செய்வது, அவர்களுக்கு பணி இல்லாத காலகட்டங்களில் அவர்களுக்கு நிவாரணங்களை கொடுப்பது போன்ற விஷயங்களை அரசாங்கம் ப்ரோஆக்டிவாக முன்வந்து செய்தால், தானாக முன்வந்து செய்தால் அது உண்மையிலே நலன் பயக்கும் என்று கீதா போன்ற கட்டட தொழிலாளர் நல வாரியத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் அவர்களை நீண்ட காலமாக பதிவு செய்யாமல் இருந்தார்கள். சமீப காலமாகத்தான் இதே போன்ற தொழிலாளர்களை பதிவு செய்கிறார்கள். இதை பதிவு செய்வது ஏனென்றால் அவர்கள் சில நேரங்களில் வேலை இல்லாமல் இருக்கும் போது இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று அணுகுமுறை தவறானது. வேலை இல்லாத நேரங்களில் குற்றச்செயல்ன்றது சரியான அணுகுமுறையாக இருக்குது. ஏன்னா அது ஒரு சார்ஜ் வைக்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல், இப்போ மைக்ரண்ட் லேபருக்குன்னு சில சட்டங்கள் இப்போ கேரளாவில் கூட உருவாகிருக்கு. வெளிமாநிலத்தை இங்கே இருக்கணும், அது சட்டப்படியான அவங்க உரிமைகள், அதாவது வேலைவாய்ப்பு, சம்பளம், இது மாதிரி உறுதி செய்யப்பட்டால் அவங்க குற்றச்செயல் தவிர்க்கலாம். அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். அல்ல வேலை இல்லைன்னா குற்றம் செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்க்குறது. நிரந்தரமாக பணி இல்லைன்னா பொருள் ஈட்டுவதற்காக சட்ட ரீதியாக பொருள் ஈட்ட முடியாத சூழல்ல தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னன்னா எல்லாவற்றையும் விட பசியை போக்குவது முக்கியம் அப்படிங்கிற ஒரு வேலையின்மை நிலைக்கு தள்ளும் போது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இல்ல குற்றங்கள். இது பொதுவான பார்வை, இது பொதுவான பார்வை. இது மைக்ரண்ட் லேபரர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியும். வேலையின்மை தான் காரணம் அப்படின்னா, நீங்க கட்டடத்துல நம்ம இங்க இருக்க மாநிலத்தில் வேலை இல்லாதவங்க இருக்காங்க. நம்ம வாரியங்களில் கட்டடத்தில் வாரியம்னால எத்தனை வாரியமே செயல்படவே இல்லை. எதுவுமே நம்ம ஊரில் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கே எதுவுமே பண்ணாத இந்த வாரியம், மைக்ரண்ட் லேபர் சட்டமே இல்லாத சூழ்நிலையில் என்ன செஞ்சிடும்? இந்த இதன் மூலம் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியல? அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்குவதற்காக அவர்களை பதிவு செய்ய வேண்டும். அதே சமயம் சமூக ஏற்றத்தாழ்வுகள் தான் குற்றச்செயல்களுக்கு அடிப்படை என்பது ஒரு புரிதல். அது குற்றவியலாளர்களாக இருந்தாலும் சரி, சமூகவியலாளர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த குற்றங்கள் நடக்கின்றன, அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்பு இல்லாத போது, பொருளாதார இடைவெளி இருக்கும் போது இந்த குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. அதாவது அது ஒரு புரிதல். ஆனா கோடீஸ்வரர்கள் ஏராளமான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை, சட்ட மீறல்களில் ஈடுபடுவதை எப்படி புரிந்து கொள்வது? சிலை கடத்தல் உட்பட பல்வேறு வேலைகளை பெரிய பெரிய மனிதர்கள் செய்யறதை எப்படி புரிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறதும் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. நீங்க இது போன்ற திருட்டு, ஆதாயம், ஒரு குறைந்த ஆதாயத்துக்காக நடக்கக்கூடிய கொலை அப்படிங்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது போன்ற விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கக்கூடியவர்களை குற்றவாளிகளாக பார்க்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த செய்தியில் இருக்கக்கூடியதுலேயே இன்னொரு கொலை தன்னுடைய வீட்டில் வாடகைக்கு இருந்த நபர் வேறொருவரோடு இருக்கக்கூடிய உறவை கண்டித்த காரணத்தால அந்த உரிமையாளரை அந்த இருவரும் சேர்ந்து கொன்றார்கள் அப்படின்னு ஒரு கைது செய்யப்பட்ட இருவர் குறித்த விளக்கத்தை காவல்துறை கொடுக்குது. இன்னொன்று வயதில் இளைய ஒருவரோடு கொண்ட உறவு காரணமாக அது அதை பிரிய நேரும் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த கொலை நடந்ததாக, இன்னொரு பெண்ணை கொலை செய்ததாக இன்னொரு கைது செய்யப்பட்ட நபர் குறித்த விளக்கத்தில் காவல்துறை சொல்லுது.
ஸோ இந்த ஆதாயம் தொடர்பான பொருளாதார சார்பு தொடர்பான கொலைகளை தாண்டி அன்றாடம் நம்ம படிக்கக்கூடிய செய்திகளில் செக்ஸ் தொடர்பான கொலைகள் நிறைய இருக்கு. அது சந்தேகத்தின் பேரில் அல்லது திருமணத்தை மீறிய உறவு தொடர்பான கொலைகள். இது போக நார்மலாக நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள்ங்கிறது வேற, அது தனி. அது இல்லாம இந்த மாதிரியான கொலைகள் நிறைய நடக்கிறதாக செய்திகளில் பார்க்கிறோம். இந்த கொலைகள் வந்து இப்போ அதிகரிச்சிருக்குன்றது ஒரு உண்மைதான். இன்னைக்கு உறவு சிக்கல்கள் அதிகமாகி இருக்க ஒரு சூழ்நிலையில் கணவனோ மனைவியோ ஒருத்தர் சந்தேகப்படுறது மட்டும் இல்லை, கூலிக்கு ஆள் வைத்து கொலை செய்வது கூட வந்து பெண்களே செய்கிறாங்கன்றது வந்து அப்படி அந்த குறிப்பிட்டு சொல்கிற காரணம் என்னென்னா, அந்த மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி கூலிக்கு ஆள் வைத்து கூட கொலை செய்கிற நிலைமைகள் உருவாகிருக்குது. அந்த மாதிரி ஒரு போக்கு வந்து இன்றைக்கி சமூகத்தில் வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு ஆதாய அடிப்படையில் பார்ப்பது மட்டுமின்றி தான் என்ற உணர்வுள்ள தனக்கு இந்த ஈகோ அப்படின்வாங்களே தன்முனைப்புன்ற ஒரு காரணங்கள், அதை தாண்டி தனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு போக்கு, இந்த மாதிரி ஒரு அது நம்ம வந்து நம்மளுடைய மனநிலை அல்லது வந்து உளவியல் பிரச்சனைகள் இப்படின்லாம் ஒரு வகையில் பல உருவாகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து சரியான முறையில் வந்து டாக்டர்களை சந்திக்கிறதோ அது பிரச்சனை அது கூட செய்கிறது கிடையாது. இந்த உறவு சிக்கலோட சேர்ந்து இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் இப்போ நண்பர் சிகாமணி குறிப்பிட்ட விஷயங்கள்ல சட்ட ரீதியாக ஒரு இடத்துல இருந்து விடுதலை பெற முடியாம சட்ட விரோதமாக அவர்களை வந்து உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்திட்டு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு முயன்று பார்க்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள போறாங்களோன்னு சில செய்திகளை பார்க்கும்போது தெரியுது. இந்த குற்றச்செயல்களை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு ஒரு கிரிமினாலஜிஸ்ட் அளவுக்கு இதை சொல்வதற்கு முடியாது. இருந்தாலும் இந்த குற்றச்செயல்களை பார்க்கும்போது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இவை நடந்திருக்கின்றன, இவற்றை செய்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பேசியது போல இது வெவ்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட், ஒரு MBA பட்டதாரி என்றெல்லாம் இந்த விஷயங்களை பார்க்கும்போது அவருடைய பின்னணியை பார்க்கும்போது படித்தவர்களும் செய்கிறார்கள், அதில் சாதாரண தொழிலாளிகளும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவற்றை பார்க்கும்போது அதற்கு அந்த தனிநபர்களுடைய அணுகுமுறைகள் தான் காரணம் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அது நீங்கள் MBA படித்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ஜினியரிங் படித்திருந்தாலும் சரி, தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிநபர்களுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது, ஒரு பிரச்சனையை உறவு சிக்கலை தீர்ப்பதற்கு அவர்கள் என்ன விதமான ஒரு பேச்சுவார்த்தையை நாடுகிறார்களா இல்லை வன்முறையை நாடுகிறார்களா என்பது பற்றிய விஷயமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக சிகாமணி ஐயா சொன்னது போல இதை நேபாளிஸ் ஒர்க்கர்ஸ் என்ற அந்த நாளிதழ் தலைப்பிட்டது கூட ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான். அந்த குற்றவாளிகளை இது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்வது போலதான். தீவிரவாதிகள் என்றால் தீவிரவாதிகள் என்று சொல்லுங்கள், அவருடைய பெயர்களை போடுங்கள், அதுதான் சரியான விஷயமாக இருக்க முடியும். நேபாளிஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வதோ, படித்தவன் குற்றம் செய்து விட்டான் என்று சொல்வதோ, இது எதையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுவதில்லை. அந்த நபர்கள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னவாக இருந்தார்கள், அவர்கள் மது போதையில் இருந்தார்களா, மது போதையில் இருக்கிறவர்கள் எல்லாம் உடனே குற்றம் செய்கிறார்கள் என்றும் கிடையாது. மது போதையில் இருந்தார்களா, ஏழ்மையில் இருந்தார்களா, இல்லை அவர்கள் வேறு எந்த சூழ்நிலையில் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று நுணுகி பார்ப்பது தான் இந்த பிரச்சனையில் சரியான ஒரு விஷயமாக இருக்கு. ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பத்திரிகைகள் வந்த செய்திகள் எல்லாமே போலீஸ் மூலம் தரப்படுகின்ற செய்திகள். அதில் எந்த அளவுக்கு வந்து சரியான தகவல் தரப்பட்டிருக்குன்னா அப்படின்றது நம்ம நிச்சயமாக வந்து ஒவ்வொரு செய்திக்கும் அதுக்கு பின்னணியில் வேற எதுவும் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. இதில் காவல்துறை தரப்பாக வரக்கூடிய செய்திகள்ல இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடியதில் இப்போ பீர் முகமது சொன்னது நீங்கள் சொன்னதையும் தாண்டி இதில் வந்து கற்பிதங்கள், மனசுக்குள்ள இருக்கிற கற்பிதங்கள், தலையில் இருக்கிற கற்பிதங்கள் வந்து இது போன்ற இந்த பாலியல் தொடர்பான சிக்கல்களில் வரக்கூடிய கொலைகளில் அடிப்படையாக காரணமாக இருக்குன்னு சேர்த்துக்கொள்ளலாமா? மதிப்பீடுகள், அதாவது ஒரு நிச்சயமாக வந்து நமக்கு வந்து இந்த ஆண் வழி சமூகம்னு சொல்லுவாங்க, பேட்ரியாட்டிக் சொசைட்டின்னு,
அந்த ஆண்வழி சமூகம் வந்து எந்த வகையிலையும் வந்து பெண்களிடம் நடக்கின்ற மீறல்கள் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து எந்த சமயத்திலும் ஏற்றுக்கொள்ள காலங்காலமாக வந்து அது பல நூற்றாண்டுகளாக அந்த கண்ணோட்டம் வந்திருக்குது. அந்த கண்ணோட்டம் வந்து நிறைய மீறல்கள் நடக்கும்போது பெண்கள் வந்து கொலை செய்யப்படுவது நடக்குது. அதோட தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய ஆணவ கொலைகள் கூட வந்து அதனுடைய வடிவமாக வந்து தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து அந்த தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அப்படின்னு பெண்களிடம் மட்டும் ஒப்படைக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பெண்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ வந்து திடீரென்று இந்த பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வரும்போதோ அல்லது அவர்களுக்குன்னு தனியான மீறல்கள் நடக்கும்போது ஆண்களை ஒழித்து கட்டுவது அப்படின்ற போக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாகிருக்குது. இந்த இதை வந்து நம்ம வந்து இது எப்படி இந்த சமூக பிரச்சனைகளை வந்து அணுகிறதுன்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். நீ வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பிதங்கள் நம்மளுடைய செயல்பாட்டை தீர்மானிக்குதுங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு செய்தி, சச் இன்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன் சேஸ் மகாராஷ்டிரா மந்திரி ஆன் ரேப் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு மகாராஷ்டிரா ஸ்டேட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சொல்றாருன்னு செய்தி சொல்லுது. இன்னொரு பள்ளியில் வந்து அந்த பள்ளியில் வந்து நடந்தவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு ஆசிரியர்கள் சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. கேரளாவில் ஒரு வல்லுறவு குற்றம் கேங் ரேப்பு தொடர்பான குற்றத்தில் தொடர்புடைய 2 மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை அந்த கட்சி நீக்கி இருக்கிறது அப்படின்னும் அந்த பிரச்சனை வந்து கேரள சட்டமன்றத்தில் எதிரொலித்தது அப்படின்னும் இன்றைய நாளில் செய்தி இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு நடந்த அந்த பழங்குடி பெண்ணுடைய வல்லுறவு பாலியல் வன்கொடுமையை அந்த மந்திரி இப்படி சொல்லி இருக்கிறார். இப்படி விஷயங்கள் நடக்கும் என்று மிகவும், அதாவது பொறுப்பில்லாத, அதாவது எந்த விதமான கரிசனமும் இல்லாத ஒரு 13 வயது பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கும்போது அதை குறைந்தபட்சமாக அதை கண்டிப்பது, அந்த குற்றவாளிகளை உடனடியாக கூண்டில் ஏற்றுவோம் என்று சொல்வது, இதுதான் குறைந்தபட்ச அக்கறையாக இருக்க முடியும். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வது, நிவாரணம் சொல்வது, இது எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் கரிசனமும் இல்லாமல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்வது, அந்த சம்பவங்களை ஊக்குவிப்பது போலவும், அதாவது ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்ட இந்தியாவில் பழங்குடி மக்களுடைய நிலைமையை பார்த்தால் அவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கல்விக்காக வரும்போது அவர்கள் மீண்டும் இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாகும் போது நீங்கள் அதை கரிசனத்தோடு அணுக வேண்டும். அதோ குறிப்பாக அமைச்சர் போன்ற பதவியில் இருப்பவர் அப்படி அணுகி இருக்க வேண்டும். ஆனால் அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னது போன்ற அந்த கற்பிதங்களை மீண்டும் அவர்கள் தாக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்பது போன்ற ஒரு கருத்தை தான் இன்றைக்கு அந்த மந்திரி சொல்லி இருக்கிறார். அதே போல கேரளாவை பொறுத்தவரையில் இதற்கு இன்னும் ஒரு முரணான ஒரு சூழல். எழுத்தறிவு அதிகமுள்ள மாநிலம், அதே சமயம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக தொடர்ந்து கேரளா இருந்து வருகிறது. அதற்கு முக்கியமாக அந்த ஜிசாவுடைய படுகொலை, அதற்கு பிறகு இப்போது நடந்திருக்கக்கூடிய அந்த 2 வருடங்களுக்கு முன்பு நடந்து இப்போது வெளியில் வந்திருக்கக்கூடிய, அது சிபிஎம் கவுன்சிலர் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த விஷயம் இப்போது வெளியே வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதில் காவல்துறை மிக மோசமாக அந்த சம்பவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கஞ்சேரியில் அந்த பெண் காவல்துறைக்கு போகும்போது அவருடைய கேரக்டரை, அந்த பெண்ணுடைய குணாதிசயங்களை, அவருடைய தனிப்பட்ட குணங்களை விமர்சிக்கிற ஒரு போக்கை காவல்துறை எடுத்த காரணத்தினால் அந்த புகாரை அவர் பதிவு செய்ய முடியாமல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிற பெண்களின் உதவியோடு அந்த சம்பவம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதை நான் பார்க்க வேண்டியிருக்கு. விக்டிமைசிங் த விக்டிம் அப்படிங்கிறது இது போன்ற விஷயங்கள்ல நிறைய தடவை நடக்குது. நீங்க இந்த செய்திகளை இல்லை, இந்த பார்வை இருக்குல்ல, ஒரு அமைச்சருக்கு இருக்க பார்வை வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஆண்கள், பெரும்பான்மை ஆண்களுடைய கண்ணோட்டம் தான் சொல்ல முடியும். ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, ஆனால் ஒரு ஆணுக்கு இருக்கிற மனோபாவம் தான் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தில் கூட பாய்ஸ் ஆர் அவர் பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாய்ஸ். ஆமாம், அது மாதிரி அமைச்சர் லெவலில் இருக்கவங்க அது எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கண்ணோட்டம் வந்து பெண்கள் வந்து ஒரு இச்சைக்குரிய இல்லாட்டி வந்து ஒரு பொருள்கள், புகத்துக்குரிய ஒரு பொருள்கள் அப்படின்ற மனப்பான்மை கண்ணோட்டம்
அப்படின்னு வளர்க்கப்பட்ட ஒரு சமூகத்தில் அமைச்சரும் அந்த ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகாவது அரசியல்வாதிகளே இந்த மாதிரி கண்ணோட்டத்தை வந்து தொடர்ந்து தக்க வச்சுட்டு இது மாதிரி பேசினா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கும். இந்த போக்கு ஒன்று. இன்னொன்று வந்து இந்த போலீஸுடைய அணுகுமுறை இருக்குல்ல, நீங்கள் அந்த கேரள இது வந்து டிப்பிக்கல். இந்த போலீஸ் வந்து அந்த விக்டிமான அந்த பெண்ணிடமே வந்து கேட்கும் கேள்விகள் இருக்குல்ல, ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாத கேள்விகள் கேட்குறாங்க. இது ரொம்ப காலம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த பெண்ணிடம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்ட பிறகும் போலீஸ் வந்து அதே அணுகுமுறைக்கு காலங்காலமாக வந்து இந்த நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து இந்த போலீஸ் வந்து ரொம்ப மோசமான முறைகள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களிடமும் அதாவது ஏழைகளிடம் சாதாரண மக்களிடமும் வந்து அவங்க காட்டுகின்ற அணுகுமுறை இருக்குல்ல மிகவும் வந்து மோசமாக இருக்கிறது. இதை சீர்திருத்துவதற்கு கேரளாவில் கூட அந்த சீர்திருத்தம் நடக்கவில்லையோ என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த செய்தியிலேயே இந்த அமைச்சரை பற்றி சொல்லும்போது இரண்டாவதாக ஒரு செய்தி குறிப்பிடுறாங்க. இரண்டு வயது குழந்தை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால சத்து குறைவால இறந்து போகும்போது இவருடைய சொந்த ஊர்ல இறந்து போகும்போது அவரு அது இருக்கட்டும் லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போனாரு, அந்த ஒரு சொல்லில் கடந்து போனாருன்னு குறிப்பிடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரு அமைச்சருக்கான அடிப்படையான இலக்கணம், நீங்கள் ஒரு மக்களுடைய பிரதிநிதி, முதலில் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள், அதுவும் பழங்குடி மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய இது போன்றவர்களை மகாராஷ்டிர அமைச்சரவையில் இருக்கிறார் என்பதை இந்தியா வேதனைப்படக்கூடிய அல்லது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஊட்டச்சத்து குறைவு என்பது ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அது 2 வயது குழந்தை. அப்படி என்றால் உங்களுக்கு இதயம் இருக்கிறதா, குறைந்தபட்ச கருணை இருக்கிறதா? உங்களை எல்லாம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் எப்படி அமைச்சராக வைத்திருக்கிறார்? எப்படியான அமைச்சர்களை வைத்து அவரை உடனடியாக பதவி விலகச் சொல்லலாம் மகாராஷ்டிர முதலமைச்சர்? இது போன்ற உடனடி நடவடிக்கைகளை எடுத்துதான் அந்த சென்சிட்டிவிட்டியை, அந்த குறைந்தபட்ச மக்கள் கரிசனத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. முதலமைச்சர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு பெண் அதிகாரியை விசாரணைக்கு போட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அமைச்சர் வந்து அதோட டியூன் ஆகாம வேற விதமாக பேசிட்டு இருக்கிறாரு. அமைச்சரை வந்து நீக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனா எந்த வகையிலும் வந்து இது மாதிரி காரணங்களுக்காக வந்து நடவடிக்கைகள் வராது. ஏன்னா பெரிய பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கே வந்து அமைச்சர்கள் வந்து நீக்கப்படுறது வந்து நாட்டில் நடக்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள் பழங்குடியினர் என்றால் அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு மனப்பான்மை இருக்கலாம். அந்த மனப்பான்மைகள் தான் அவர் வந்து குழந்தை இறந்தாலும் கவலைப்படலை. இது 2 வயது குழந்தை சம்பந்தமாக நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். முன்னால வந்து பெண்களுக்கு பொதுவாக சத்து குறைவாக இருக்கு அப்படின்னு மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் முறையாக சாப்பிடுவதில்லை, உடல் பருத்து விடக்கூடாது என்பதற்காக அவங்க வந்து சாப்பிடாம இருக்காங்கன்னு சொன்ன அரசியல்வாதிகளையே நம்ம கடந்த காலத்தில் குஜராத்தில் தான் நடந்தது. அது உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாய்ஸ்னு சொல்றாரு. இப்படி எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து அரசியல்வாதிகள் வந்து இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக கருத்தில் கொள்ளாமலேயே எளிதாக ஏதாவது ஒரு கமெண்டோட கடந்து போகிறார்கள். அப்படிங்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னு கேள்வி வருது. சிவில் சமூகத்துடைய அழுத்தம் அதிகமாக இல்லையோ என்கிற ஒரு கேள்வியையும் இது ஊடகங்களிலும் இவங்க பேசாம இருந்தா கூட ஒருவேளை அது இயல்பான ஒரு உணர்வாக பலருக்கு ஏற்படாம இருக்கக்கூடும். ஆனா இவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்களே இதை பத்தி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யாத சூழல்ல இயல்பாக அவங்களே வந்து இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகும்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு துணிச்சல் வருகிறதோ அப்படிங்கிறதையும் இதுல டைம்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி அந்த செய்திக்குள்ள போட்டிருக்கிற பெட்டி செய்தியில குறிப்பிடுறாங்க. அதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வகை மாதிரிகளை, அதாவது ஸ்டீரியோ டைப் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே இருக்கிற கற்பிதங்களை மீண்டும் மீண்டும் உறுதி செய்யக்கூடிய வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சமீபத்தில் நமது மாநில அமைச்சர்கள் மட்டுமல்ல, மத்திய அமைச்சர்களும் இதே போன்ற செயல்களில், நீங்கள் சமீபத்தில் முன்னாள் ராணுவ வீரர் இறந்த பிரச்சனையிலும் வி.கே. சிங் அது சம்பந்தப்பட்ட மந்திரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலில் அவருடைய மனநிலையை நாம் ஆராய வேண்டும் என்று சொன்னார். பிறகு என்ன சொன்னார், அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினர், 70 வயதானவர், மனவேதனையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒருவர் எப்படி ஒரு பொது வழியில் தன்னை நடத்தி கொள்ள வேண்டும்,
அப்படி என்கிற ஒரு குறைந்தபட்ச இங்கிதம் என்று சொல்வார்கள், தமிழில் சொல்லும்போது இங்கிதம். அந்த இங்கிதம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்களோ பொதுவெளியில்? அதுவும் சமூக பணிக்காக வரக்கூடியவர்கள் ஒரு தங்களுடைய பொது வாழ்வில் குறைந்தபட்ச இங்கிதத்தை பேண வேண்டும் என்பது இன்றைக்கு மாறி வருகிறதோ என்கிற ஒரு கேள்விதான் இதெல்லாம் எழுப்புகிறது. இந்த அழுத்தத்தை, இந்த இங்கிதத்துக்கான அழுத்தத்தை நம்மை போன்ற ஊடகங்களும் சிவில் சமூகமும் தொடர்ந்து இதை கொண்டு வர வேண்டும். அதற்கான ஒரு அவசியம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். நீங்க சொல்லணுமா? எப்படிப்பட்டவர்கள் நம்ம வந்து அரசியலுக்கு வருகிறார்கள், எப்படிப்பட்டவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அரசியல் களத்தில் பரவலாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சரியான மனிதர் ஆனால் தவறான கட்சியில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைப்பில் இன்னைக்கு தி ஹிண்டு ஆங்கில நாளிதழில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க, ரைட் ரிப்பேர்ஸ் ராங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி. தனியாருக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர் போகும்போது பழுதடைந்தது. அதை சரி செய்வதற்காக கார் மெக்கானிக் 2 பேரை கூப்பிட்டு சரி செய்தார்கள். அவங்க வந்து கார் மெக்கானிக் திறமையாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறதுனால அதை வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஏற்கவில்லை அப்படின்னு செய்தி சொல்லுது. இந்த செய்தியும் வந்து இந்த பாராட்டுற மாதிரி, அந்த மெக்கானிக்கை வந்து பாராட்டுற மாதிரி, கார் மெக்கானிக் பாராட்டுற மாதிரி போகிறாங்க. சரி செஞ்சு அந்த ஹெலிகாப்டர் போயிடுச்சு, பிரச்சனை இல்லைதான், பிரச்சனை இல்லைங்கிறதுனால இந்த செய்தி வருது. சரி, அதான் ரைட் ரிப்பேர்ஸ்ன்னு சொல்கிறத, அது ரைட் ரிப்பேர்ஸ்ன்னு எப்படி முடிவு வர்றாங்கன்றது தெரியல. நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் விபத்துகள் வந்து எந்த ரூபத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ விமான விபத்துகள் அதிகரிச்சிட்டு இருக்க சூழலில் பைலட்டுகளுக்கு வந்து ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்குதுன்ற பிரச்சனைகள் இருக்குது. அதிக விமானங்கள் செயல்பாடுகள் காரணமாக விபத்துகள் நடக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு செய்தி இந்த மாதிரி செய்தி வெளியிடுறது தப்பு. அது மாதிரி இந்த கார் மெக்கானிக் திறமையால் எவ்வளவுதான் திறமையானதாக இருக்கலாம், அவர் விமானத்தை கூட, ஹெலிகாப்டரில் விமானத்தை கூட சரி செய்யக்கூடிய திறமையாக இருக்கலாம். ஆனால் அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்கவுங்க செய்யணும். தேவையில்லாமல் இந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து எந்த வகையிலையும் வந்து ஏற்கத்தக்கது. இந்த அவங்க அந்த ரிப்பேர் பார்த்ததுக்கு பிறகு விமானம் பறக்கத்தக்க நிலையில இருக்குதா இல்லையாங்கிறத சரியான நபர் தானே முடிவு செய்யறாரு, பைலட் தான். இது ஹெலிகாப்டர்னால எனக்கு அது சந்தேகம் இருக்குது. ஏன்னா விமானங்கள்லாம் இதெல்லாம் சரி செய்வாங்க, பார்ப்பாங்க. ஹெலிகாப்டர்னால எந்த அளவுக்கு அது வந்து அந்த அத்தாரிட்டிஸோட அனுமதி கிடைச்சது. பைலட் வந்து பறக்கத்தக்கதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் போனதாக அதுல குறிப்பிடுறாங்க. என்ன இப்ப இந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனை, ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை. என்ன பிரச்சனைனா கார் மெக்கானிக் 2 பேர் வந்து இதை சரி செய்தார்கள்ங்கிறத ஒப்புக்கொள்வதற்கு பைலட்டும் தயாரா இல்லை. அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவரு அதை மூடி மறைக்கிறார். ஆனால் அது ஒரு புகைப்படம் ஒன்று வந்திருக்கு அந்த செய்தியோட பக்கத்துலயே, அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு படம் இருக்குது. இதுல விமான போக்குவரத்து இயக்குனருடைய நடவடிக்கை என்பது இதை கார் மெக்கானிக் ஒரு ஹெலிகாப்டரை பழுது பார்த்தார் என்பதை விட அந்த பைலட்டுக்கு என்ன கடமை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஒரு பயணத்தில் செல்லும் போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், அதாவது ஸ்னாக் என்று சொல்லப்படக்கூடிய பழுது, எந்திர பழுதோ அது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டால் அதை அறிவிக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்திற்கு அவர் உடன்படாத காரணத்தினால் அவருடைய லைசன்ஸை, உரிமத்தை இப்போது ரத்து செய்திருக்கிறார்கள். அவர் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சாதிக்க முடியாது. ஏனென்றால் இந்த படம் ஏற்கனவே அந்த என்ஜின் திறக்கப்பட்டு, ஹெலிகாப்டருடைய என்ஜின் திறக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இருக்கிறது. இதில் நிச்சயமாக பைலட், நீங்கள் சொன்னது போல பைலட் முடிவு செய்திருக்கிறார் இது பறக்கத்தக்க அளவுக்கு சரி செய்யப்பட்டு இருக்கிறது என்று. இதை இவர்கள் தலையிட வேண்டுமா? ஏர்வொர்த்தி என்று இது பறக்கத்தக்க ஒரு ஹெலிகாப்டர், டெக்னிக்கல் பீப்புள் ஒப்புதல் கொடுக்க வேணாமா? பைலட் கொடுத்தா போதுமான்னு தெரியல. அதுதான் இல்ல, அதிகாரிகள் தலையிடுவதற்கான காரணம் வந்து அங்க பழுதாகி நாங்க நிற்கிறோம் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லலை.
அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நடந்த ஒரு விஷயத்த நடக்கவே இல்லைன்னு பைலட் சொல்றாரு. அதனால அவங்க வந்து உங்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள்னு சொல்றாங்க. சிலருடைய திறமையை வந்து, அதாவது இது அனுமதிக்கத்தக்கதா இல்லையாங்கிறது வேற விஷயம். விதிவிலக்காக நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அனுமதிக்கத்தக்க, இதை தினமும் எப்பவுமே இதை ருட்டீனா செய்ய முடியுமாங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்படாத சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி பல சிகிச்சை முறைகளை ரிஜெக்ட் பண்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட இதை ஒட்டி வருது அது அந்த சிந்தனை. இதை பொறுத்தவரையில், அதாவது இன்றைக்கு நம்முடைய டொமஸ்டிக் ஏவியேஷன், அதாவது உள்நாட்டு விமான போக்குவரத்து என்பது மிக அதிகமாகிவிட்டது. இங்கே நீங்க எந்த பெருநகரங்களை எடுத்து பார்த்தாலும் அயல்நாட்டு விமான போக்குவரத்தை விட உள்நாட்டு விமான போக்குவரத்தில் தான் அதிக வருவாயும் அதிக பயணிகளும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதே போல் இதே போன்ற பிரைவேட் ஜெட், ஹெலிகாப்டர் போக்குவரத்து என்பதெல்லாம் முன்னெப்போதையும் விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுக்கலாமா என்று கூட அதிகாரிகள் யோசிக்கலாம். இது கோவாவிலிருந்து புனேக்கு செல்லக்கூடிய வழியில் கோலாப்பூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு போதுமான ஸ்கில்டு பீப்புள் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஏவியேஷனில் பொறுத்த வரைக்கும், விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இது போன்ற ஆட்களை பயிற்றுவிக்கலாமா? என்ஜினை பழுது பார்க்கக்கூடிய, கார் என்ஜினை பழுது பார்க்கக்கூடியவர்கள் ஹெலிகாப்டர் என்ஜினை பழுது பார்த்ததை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாம் இதை சர்டிஃபை பண்ணலாமா என்பது பற்றி யோசிப்பது தான் ஒரு முன்னோக்கிய செயல்பாடாக இருக்கும் என்று அதிகாரிகள் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை நீ சொல்லாமல் செஞ்சுட்ட அப்படின்னு அதிகாரத்தை நிலைநாட்டிருக்காங்க. நீங்கள் தாண்டி எல்லா பிரச்சனைகள்லையும் வந்து இந்த பொருத்தி பார்க்கணும்னா இந்த சிகிச்சை முறை பற்றி கூட கேட்டீங்க. இதில் வந்து நான் கிளினிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு அதில் வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டுமே வந்து மருத்துவ முறையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் கூடாது, அல்லது வந்து புதுசாக இப்போ வேற அக்குபங்க்சர் மாதிரி விஷயங்கள், ஹோமியோபதி மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஏற்கத்தக்கதா அப்படின்ற வாதம் வந்து தொடர்ந்த சயின்ஸா அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. மாற்று சிகிச்சையை வந்து ஒடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் இந்த தரப்புலேருந்து நடக்குது. அதே சமயத்தில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த மூலிகை வர்த்தகமயமாகிவிட்ட அந்த வர்த்தகமயமாதல்ல இருந்து அந்த நடக்குது. ஆமாம், நிச்சயமா நடக்கும். மருத்துவர்களுக்குள்ள மோதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருங்கிணைந்த சிகிச்சையை மருத்துவர்கள் ஆதரிப்பாங்களா இருக்கலாம். ஆனா மருத்துவம் வந்து வணிகமயமாகிவிட்டது வந்து அந்த சூழ்நிலை வந்து மாற்று மருத்துவர்கள் மேல இப்ப போலி டாக்டர் நடவடிக்கைன்றது வந்து சாதாரணமாக வந்து சித்த மருத்துவம் பண்ணுறவங்களையும் போலி டாக்டர் அப்படின்னு சொல்றது. அதே சமயத்தில் சமீபத்தில் நடந்த மூலிகை ஏதோ கூட சாப்பிட்டாங்கன்னு சொல்லி மருத்துவரே இறந்து போயிட்டாரு. என்ன அந்த மாதிரி அதனால எந்த ஒரு மாற்று முறையோ அல்லது வந்து ஒரு பரிசோதனை முறையிலான சிகிச்சைகள் வந்து எச்சரிக்கையுடன் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது. மாற்று சிகிச்சை முறை நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது, ஆதரிக்கப்பட வேண்டியது. அதே சமயம் உலக சுகாதார நிறுவனமே இப்போது என்ன சொல்கிறது என்றால், இன்டகிரேட்டட் மெடிசின், ஒரு கூட்டு மருத்துவம், ஒரு மரபு மருத்துவமும் நவீன மருத்துவமும் இணைந்த ஒரு அணுகுமுறை தான். உதாரணத்துக்கு ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுகிறவர்களுக்கு தொடர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்து வேலை செய்கிறதுனால் ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. அல்லது மூட்டு தேய்மானம் போன்று வயதாகும் போது வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு மரபு வைத்தியத்தில் மிக அழகான தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்துவது, நவீன மருத்துவ முறையில் போய் ஒரு பெயின் கில்லர் போன்றவற்றிற்கு, வலி நிவாரணி போன்றவற்றை சார்ந்து நமது வாழ்க்கை முறையை மாற்றுவதை விட நமது மரபு வைத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மிக இணக்கமானதாகவும் இயற்கைக்கு உகந்ததாகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு நபருக்கும் அது வேறுபடுது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாற்று மருத்துவத்தில் ஒரு உடலுக்கு பொருந்தது, ஒரு உடலுக்கு பொருந்தலை, அதே மருந்து அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அதனால கிளினிக்கலாக இன்னும் ப்ரூவ் பண்ணால் என்ன, இந்த நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. அது கிளினிக்கலாக ப்ரூவ் ஆகியிருந்தா கூட அதுவும் எல்லா மருந்துகளும் வந்து மனிதனுடைய தனிப்பட்ட உடல் சார்ந்து தான் அதனுடைய பலனை கொடுக்குது. இல்லை பொதுவான, இப்போ நீங்கள் அலோபதி முறையில் இவ்வளோதான் குற்றங்கள், பொதுவான ஒரு கேரக்டர் இருக்குது அந்த மருந்துகளுக்குன்னு.
அந்த மருந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமாக செயல்படுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அது சரியாக செயல்படுது. இல்ல அந்த பக்க விளைவுகள் ஆளுக்கு ஆளு இல்லை மாறுபடும் பொதுவாக நான் சொல்கிறேன், இன் ஜென்ரல் அதனுடைய கேரக்டர் வந்து அந்த மருந்தினுடைய கேரக்டர், மருந்தினுடைய செயல்பாடு வந்து பெரும்பாலும் அது வந்து சரியாக இருக்குது, அது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சியாமணி அவர்கள் சொல்வதில் ஒன்று, அதாவது நீங்கள் சித்த மருத்துவமாக இருக்கலாம், ஆயுர்வேதமாக இருக்கலாம், அந்த மருந்துடைய எல்லாமே சில இயற்கையில் உள்ள பொருட்களுடைய கலவையாக தான், ஒரு கூட்டு கலவையாக இருக்கிறது. அதனுடைய குணமாக்கும் தன்மையை நீங்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபித்து அதை உலக அளவில் எடுத்து செல்லலாம். இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்றால், அது ஒரு சின்ன சின்ன இடங்களில் அந்த அறிவு பரவலாக்கப்படாமல் இருக்கிறது. அதை ஒரு ஆய்வு கட்டுரையாக நீங்கள் அதை வெளியிட்டு அதற்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவது என்பதற்கான முனைப்பு மிகவும் அவசியம். ஏனென்றால் சீனாவில் பாரம்பரிய மருத்துவத்திற்கு அவர்கள் நோபல் பரிசு பெற்றார்கள் கடந்த ஆண்டு, நமக்கு தெரியும். எப்படி பெற்றார்கள் என்றால், அதை அறிவியல் பூர்வமாக அதை நிரூபித்து அதற்கான எத்தனங்கள் வேண்டும். ஏனென்றால் இந்த மதுரையில் நடந்த சம்பவம், 3 வைத்தியர் உட்பட 3 பேர் சர்க்கரை நோயை குணமாக்குகிறேன் என்று சொல்லி மருந்தை அருந்தி இறந்திருக்கிறார்கள் என்றால், அடிப்படையில் என்ன பிரச்சனை என்றால், இது அங்கங்கே அந்த பிராக்டிஸ் என்பது ஸ்டாண்டர்டைஸ் ஆகாமல், ஒரு தரப்படுத்தப்படாமல் முறைப்படுத்தப்படாமல் இருக்கும்போது இது போன்ற அபாயங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்னொரு விஷயம், அலோபதிக்கு பழகி விட்டவர்கள், நீண்ட காலமாக வலி நிவாரணிகளை நம்பி வாழ்கிறவரெல்லாம் திடீரென்று மாற்று மருத்துவ முறைக்கு நீ போ என்றால் அவருடைய வாழ்க்கை முறையே அதற்கு இடம் கொடுப்பதில்லை என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அவர்களுக்கு இதுக்கு என்ன மருத்துவர்கள் இருக்கான்றதும் கேள்வி இருக்குது. இப்போ சிகிச்சை முறையை தாண்டி உணவு முறையும் வந்து பெரிய விவாதங்களுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இன்னொரு செய்தி வந்து 11,000 என்ஜிஓக்களுடைய அங்கீகாரம் ரத்து, மத்திய அரசு அதிரடி நடவடிக்கைங்கிற தலைப்புல ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. உள்ள பார்த்தா நாடு முழுவதும் பதிவை புதுப்பிக்காத 11,000க்கும் மேற்பட்ட அரசு சாரா தன்னார்வ அமைப்புகளுடைய அங்கீகாரத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. பதிவை அவர்கள் புதுப்பிக்கவில்லை, அதனால ரத்து அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள செய்தியாக இருக்கு. அது எந்த அளவுக்கு சரின்னு சொல்ல முடியல. அந்த ஏதாவது ஒரு காரணங்கள் அவங்க கேள்விகளை எழுப்பி அந்த பதிவை வந்து செய்யாமல் இருப்பாங்க. அப்படி சமீப காலமாக இந்த 2.5 வருட பாஜக ஆட்சியில் வந்து இந்த தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளை வந்து மறுக்கிறது அல்லது வந்து வரவிடாமல் தடுக்கிறது அப்படிக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுக்கும் அதே மாதிரி நெருக்கடிகள் தரப்பட்டிருக்கு. இந்த உதவிகளில் வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது. சரியாக முறையாக செலவழிக்கப்படுகிறதா, கணக்குகள் தரப்படுகிறதா என்ற கண்காணிக்கிற பொறுப்பு இருக்குது. அந்தந்த மாநில அளவுலையும் வந்து இந்த பணிகள் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதை முறையாக செய்யாமல் வேறு கொள்ளைப்புற வழிகள் அப்படின்ற மாதிரி வேறு கேள்விகள் பிரச்சனைகளை உண்டாக்கி இந்த தொண்டு நிறுவனங்கள் புதுப்பிக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கார்களோ. கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டது வந்து 20,000 கிட்டத்தட்ட குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பாதியாக அப்படின்ற இந்த போக்கு இருக்குல்ல, இது வந்து மக்களுக்கு வேறு இடங்களிலிருந்து வருகின்ற உதவிகளை நாமும் செய்ய மாட்டோம், வேற யாராவது செய்தால் அதையும் தடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போக்கில் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் சியாமணி ஐயா சொன்னது போல 2 விஷயங்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற நிறுவனங்களுக்கு கூட்டங்கள் நடத்தினார்கள் என்கிற, அவர்களும் அரசு சார் அமைப்பு தான், அழுத்தம் கொடுப்பது. கிரீன் பீஸ் போன்ற அமைப்புகளுடைய பணியாளர்களை சர்வதேச அரங்குகளுக்கு சென்று கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேச விடாமல், பருவநிலை மாற்றம் பற்றி பேச விடாமல் செய்வது, இது போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அதே போல ஜாகிர் நாயக் என்கிற இஸ்லாமிய மத பிரச்சாரகருடைய என்ஜிஓவும், இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்கிற என்ஜிஓவும் இப்போது தடை செய்யப்படுவதற்கான அனைத்து ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற பிரச்சனைகளை வைத்து பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுடைய தளங்களுக்கு சென்று பார்க்கும்போது அவர்கள் இந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் வரை 4-5 நிதியாண்டுகளாக அவர்கள் கணக்கை சமர்ப்பிக்கவில்லை, இந்த காரணத்தினால் நாங்கள் தடை செய்கிறோம் என்கிற இது அவர்களுடைய ஹோம் பேஜிலே அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது இந்த என்ஜிஓக்களை நோக்கி நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட், ஒரு பொதுமக்களுக்காக, மக்களுக்கு சமூக சேவை செய்வதற்காக நீங்கள் வாங்கக்கூடிய பணம்.
வெளிநாட்டிலிருந்து இந்த நிதியுதவியை நீங்கள் ஏழை எளிய மக்களின் பேரில் வாங்குகிறீர்கள். ஏழை எளிய மக்களின் பேரில் வாங்கும்போது நீங்கள் யூஆர் மோர் அக்கௌண்டபிள் டு பீப்புள். அந்த நீங்கள் இந்த கணக்கை சமர்ப்பிப்பது என்பது இந்த ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பொது வெளியில் வைப்பது என்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இந்த அரசு உங்களை குறிவைக்கும், அல்லது இந்த அரசு நீங்கள் சிறுபான்மையினராக இருக்கிற காரணத்தினால், அல்லது நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்கிறவர் என்கிற காரணத்தினால் உங்களை குறிவைக்கும். அது சுப உதயகுமாரனுடைய என்ஜிஓ குறிவைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஏதோ இது குறிவைக்கும் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் உங்களுடைய புக் கீப்பிங்கை, உங்களுடைய கணக்கு வழக்கை சரியாக ஏன் செய்யக்கூடாது? ஏனென்றால் இதில் பிளேமிங் த விக்டிம் என்கிற ஒரு பார்வையில் நான் இதை சொல்ல வரவில்லை, அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது நீங்கள் குற்றம் இழைக்கப்பட்டவர்களை குற்றப்படுத்துவது நோக்கம் அல்ல. ஆனால் இப்படி இந்த அரசு கண்காணியாக தொடர்ந்து ஒரு பருந்து பார்வையில் உங்களை பார்க்கிறது என்று தெரிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய புக் கீப்பிங்கை சரி செய்ய வேண்டியது தானே. அவகாசம் கொடுக்கவில்லை என்று பெரும்பாலான என்ஜிஓக்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு 3 ஆண்டுகள் கணக்கை நாங்கள் சேர்த்து முன்னைய காலத்தில் ஒப்படைத்திருக்கிறோம், இப்போது இதை தடுக்கிறார்கள், நான் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. இந்த செய்தியில அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட 11,000 தொண்டு நிறுவனங்கள்ல இந்த கணக்கு தொடர்பாக கணக்கு சமர்ப்பிக்காத விஷயங்கள் யாருக்கும் பொருந்தலை. ஏன்னா கடந்த ஆண்டு 10,000 என்ஜிஓக்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யும் போது 3 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய வரவு செலவை சமர்ப்பிக்காத நிறுவனங்களை அது அவங்க போன வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் முழுக்க முழுக்க பதிவை புதுப்பிக்கிறது தொடர்பான பிரச்சனைகளா அதுல தான் வந்து அவங்க வந்து கேள்விகள் எழுப்பி தான் தடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்ஜிஓக்களுடைய செயல்பாடுகள் நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அரசாங்கத்தின் நோக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கம் என்ன நினைக்குது, இந்த என்ஜிஓக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் தங்கள் கருத்துக்களை பரப்புகிறார்கள், அவங்க எழுப்பின கோரிக்கை இவங்க அனுப்பின பதில் போதுமான அளவுக்கு அவர்களை அளிக்கவில்லை அப்படிங்கிறத வச்சு அவங்க புதுப்பிக்கவில்லை அப்படின்ற அவங்க அதை நிறைவேற்றாத கட்டத்தில் புதுப்பிக்கலைன்றாங்க. இந்த என்ஜிஓக்கள் சில பிரச்சனைகள், இப்போ சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னாலும் சரி, பல்வேறு பிரச்சனைகளில் சில கருத்துக்களை முன் வச்சு அவங்க அங்கங்கே செயல்பட்டு இருக்காங்க. அந்த செயல்பாடுகள்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியாக இருக்குது. அந்த நெருக்கடியை தவிர்க்கிறதுக்காக இந்த என்ஜிஓக்களோட செயல்பாடுகளை, பொது சமூகத்தில், சிவில் சமூகத்தில் சில கருத்து பரவல்களை தடுக்கிற நோக்கமாக இந்த என்ஜிஓக்கள் செயல்பாடுகளை ஒடுக்க பார்க்குறாங்க. இந்த என்ஜிஓ செயல்பாடு பற்றிய செய்தி இப்படி இருக்கு. இன்னொரு செய்தி, இந்த என்டிடிவிக்கு ஒரு நாள் தடை அப்படிங்கிற செய்தி அடிப்படையில் ஆப்போசிஷன் சேஸ் இட் இஸ் லைக் தி டேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு தலைப்பில் செய்தி ஒன்று இருக்கு. என்ஜிஓக்களுக்கு நடந்ததோட தொடர்புபடுத்தி அதை சொல்லலை, ஆனால் அதையும் சேர்த்து இதில் பார்க்கலாமாங்கிற கேள்வி வருது. ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு நாள் தடை விதித்ததன் மூலமாக இது அவசர நிலை காலத்தை நினைவுபடுத்துகிறது, அல்லது அதை போன்ற ஒரு சூழல் இப்போது நிலவுகிறது அப்படின்னு கட்சிகள் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்போதுமே ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மை பெற்று நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் உருவாகும் போதே உங்களுக்கு ஜனநாயகத்துடைய 3வது தூணாக இருக்கக்கூடிய நீதித்துறை, 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், அவர்களுடைய சுதந்திரம் எப்படி பாதிக்கப்படும் என்பது பற்றிய விவாதங்கள் எல்லாம், அதை பற்றிய அச்சங்களை எல்லாம் எதிர்க்கட்சியினர் பரவலாக அதை பற்றி எழுப்பினார்கள். அப்போதெல்லாம் 2.5 வருடத்திற்கு பிறகு அந்த அச்சங்கள் எல்லாம் உண்மையாகிறதோ என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என்றால் நீதித்துறையில் தலைமை நீதிபதி தாக்கூரை சொல்கிறார், நீங்கள் நீதித்துறை இழுத்து மூடுவதற்கு, நீதியை முடக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்களா என்று ஓப்பன் கோர்ட்டில் 2 முறை, ஆகஸ்ட் மாதத்திலும் பிறகு சமீபத்திலும் 2 முறை கேட்டுவிட்டார். இப்போது அடுத்த சுதந்திரமான தன்னிச்சையாக இயங்கக்கூடிய துறை என்பது ஊடகத்துறை, செய்தி ஊடகத்துறை. இதையும் முடக்குவதற்கு ஆர் தி டெஸ்டிங் த வாட்டர்ஸ், இதற்கு ஒரு பரிசோதனை முயற்சியாக என்டிடிவி இந்தியாவுக்கு இந்த தடையை விதிக்கிறார். ஏனென்றால் அவருடைய உத்தரவை பார்க்கும்போது, என்டிடிவி இந்தியாவுக்கு அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுடைய அனாலிசிஸை பார்க்கும்போது, அதை பகுப்பாய்வு செய்து பார்க்கிற போது ஒரு முக்கியமான, இதே போன்ற செய்திகளை மற்ற தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி இருந்தாலும் கூட அதற்காக இந்த தடையை நாங்கள் நிறுத்த முடியாது என்கிற ஒரு வாசகம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு ஆளை தொட்டு பார்க்கிறீர்கள், எப்படி ஊடகங்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றுகின்றன என்கிற
ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை மத்திய அரசாங்கம் மீது இந்த நடவடிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இல்லை, இட் இஸ் நாட் என்டிடிவிக்கு மட்டும் இல்லை, இட் இஸ் எ கிளியர் மெசேஜ் டு த ஹோல் மீடியா. அந்த மாதிரி இவங்க வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. என்டிடிவியோ ஒரு நாள் வந்து செய்தி ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்கிற மூலமாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஊடகங்கள், இதே செய்தி வெளியிட்ட ஊடகங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. இனிமேல் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்திகளை எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. பதன் கொட்டினாலும் சரி, ஊறி தாக்குதல்னாலும் சரி, எந்த ஒரு தாக்குதல்லையும் வந்து நாங்கள் சொல்கிறத, இராணுவம் சொல்கிறத கேட்டுட்டு போகணும், யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. இது வந்து இன்னும் வந்து பதன்கோட்டில் வந்து நேரடியாக ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து ஒளிபரப்பணுமா செய்யணுமா அப்படின்ற அந்த சர்ச்சை, ஏன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்முடைய பாதுகாப்புக்கு ஆபத்தான விஷயங்களை வந்து நம்ம ஒளிபரப்பி நமக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடாதுன்றதுக்கு. ஆனால் நோக்கம் அதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊடகங்கள் வந்து விழிப்பாக வந்து செயல்படுறதை வந்து தடுக்கு. ஏற்கனவே ஊடகங்கள் விழிப்பாக செயல்படலைன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்னென்னா அவங்க வந்து சுய தணிக்கை பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியாளர்களில் வந்து விமர்சிக்கிறதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. ஏதோ அவங்க முன்னால் எமர்ஜென்சி பீரியடில் ஒரு இது சொல்கிறாங்க, நான் வந்து தணிக்கை மூலமாக வந்து when we asked to crawl, என்ன பெண்ட் தே கிரால்டுன்னு சொல்லி, அதாவது குனிய சொன்னால் அவங்க வந்து படுத்து சாஷ்டாங்க விழுந்துட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஊடகங்களை வந்து ஒரு நெருக்கடி வந்து இந்த ஆட்சி கொடுக்குதுன்னா, இவங்க வந்து தங்களுக்கு வந்து சில பிஸ்னஸ் பல நோக்கங்கள் இருக்கிறதுனால, வணிக நோக்கங்கள் இருக்கிறதுனால வெறும் கருத்து பரப்பல் இல்லாட்டி தகவல் அறிவிப்பை மட்டும் நோக்கம் இல்லை. பல ஊடகங்களுக்கு வந்து இந்த ஒரு தொழில் இன்ட்ரெஸ்டும் இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்த தங்களுடைய கடமை வந்து சரியாக செய்யாமல் இருக்காங்க. அந்த அடிப்படையில் எல்லாரும் இணைந்து நின்று இந்த பிரச்சனையை வந்து எடிட்டர்ஸ் கில்டு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து இணைந்து நின்று இதை வந்து எதிர்கொள்ளலை அப்படின்ற ஒரு குறைபாடு. சரி, இந்த இது தொடர்பாக பேசுகிறதா இருந்தால் இன்னும் நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். நிகழ்ச்சி நிறைய செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.